ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடத்தில் பயிற்சி 1.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவோட வேல்யூ, பிஓட வேல்யூ, சிஓட வேல்யூ கொடுத்துட்டு இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. ஓகேவா? அப்போ கீழே கொடுத்துருக்க ஒவ்வொரு ஈக்குவேஷனும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? நிரூபிக்க சொல்லியிருக்காங்களா. அப்போ நம்ம ஏவோட வேல்யூ, பிஓட வேல்யூலாம் டைரெக்டாக நம்பர்ஸில் கொடுக்கல, அதை நம்ம நம்பர்ஸில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3 அப்படியே எல்லா நம்பர்ஸுமே. சரிங்களா? 0லேருந்து ஆரம்பிக்கக்கூடியது தான் ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் லெஸ் தென் 2. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2வை காட்டி சின்னதாக இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸ். இப்போ 2வை காட்டி சின்னதாக இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸ் எது 0 and 1. ஓகேவா? 0, 1 இது ரெண்டு தான் 2வை காட்டி சின்னதாக இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸ். அடுத்து பிஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். பிஓட வேல்யூஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸி பிலாங்ஸ் டு என். என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் 1 காட்டி பெருசாக இருக்கும், 4ம் இன்க்ளூட் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. கிரேட்டர் தென் 1 அண்ட் லெஸர் தென் 4 அண்ட் ஈக்குவல் டு 4. கீழே இப்படி ஒரு கோடு கொடுத்துருக்காங்கன்னா அந்த கோடு பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸையும் சேர்க்கணும். இதுவே இங்கே கோடு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 1ஐயும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? கொடுக்கல. அப்போ 1 காட்டி பெருசாக இருக்கும், 4 காட்டி சிறுசாக இருக்கும்னா இங்கே 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 காட்டி சிறுசாக, 1 காட்டி பெருசாக, இந்த 2 நம்பர் தான் இருக்குது. 4ஐயும் இன்க்ளூட் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க இந்த கோடு கொடுத்துருக்கனால. அப்போ 4ஐயும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? 2, 3, 4. 2, 3, 4. ஓகேவா? புரிஞ்சிச்சா? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 1, 2, 3, 4 அந்த தான். 1 காட்டி பெருசாக இருக்கிறது 2, 3, 4 இந்த மாதிரி நிறையா இருக்குது. 4 காட்டி சிறுசாக இருக்கக்கூடிய நம்பர்ஸும் ப்ளஸ் 4ஐயும் சேர்த்து எழுதணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம பி கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகேவா? அதனால் 4ஐயும் சேர்த்து எழுதியிருந்தோம். சி இஸ் ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துட்டாங்க. சி இஸ் ஈக்குவல் டு 3,5. ஓகேவா? இப்போ நம்ம ஈஸியாக சம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சம் போடுவோமா? ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? இதில் எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது எல்ஹெச்எஸ், ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஓகேவா? ஏ கிராஸ் பி யூனியன் சியில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணுவோம். பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது 2, 3, 4. ஓகேவா? யூனியன் சியோட வேல்யூ 3,5. யூனியன் அப்படின்னா என்னென்னா, எல்லாமே எழுதணும், ஆனால் வந்ததையே திரும்ப எழுதக்கூடாது. அதாவது பியில் இருக்கிறதையும் சியில் இருக்கிற ரெண்டிலையும் இருக்கிற எல்லாமே எழுதணும், ஆனால் வந்ததையே திரும்ப எழுதக்கூடாது. இப்போ பியில் இருக்கிறதுல என்னென்ன 2, 3, 4. சியில் இருக்கிறது 3, 5. 3 தான் ஆல்ரெடி எழுதிட்டோம்ல, அதனால் எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் 5 மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். ஓகேவா? யூனியன்னா எல்லாமே எழுதணும், ஆனால் வந்ததையே திரும்ப எழுதக்கூடாது. அவ்வளோதான். இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி மொத்தமாக கண்டுபிடிப்போமா? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏவோட வேல்யூ என்னது 0,1. கிராஸ் பி யூனியன் சி என்னது இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் 2, 3, 4, 5. இப்போ நம்ம கிராஸ் பண்ணணும்னா, இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சினா ஏலேருந்து போகணும். 0,2, 0,3, 0,4, 0,5 அந்த மாதிரி ஒன்றுக்கும் அதே மாதிரி பண்ணணும். ஓகேவா? 0,2, 0,3, 0,4, 0,5. ஓகேவா? அடுத்து 1,2, 1,3, 1,4, 1,5. ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிப்போம். ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? இதில் ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா? ஏ கிராஸ் பினா ஏவோட வேல்யூ என்னது 0,1. கிராஸ் பியோட வேல்யூ 2, 3, 4. ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணோம்னா 0,2, 0,3, 0,4. ஓகேவா? அடுத்து 1க்கு பண்ணோம்னா 1,2, 1,3, 1,4.
ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது 0,1 கிராஸ் சியோட வேல்யூ என்னது 3,5 3,5 ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா 0க்கு எடுத்தோம்னா 0,3 0,5 0,3 0,5 அதே மாதிரி 1க்கு எடுத்தோம்னா 1,3 1,5 ஓகேவா? இப்போ நம்ம இது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏ கிராஸ் பியில் இருக்கிறதையும் ஏ கிராஸ் சியில் இருக்கிற எல்லாமே எழுதணும். ஆனால் வந்ததையே திரும்ப திரும்ப எழுதக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? எழுதுவோமா? ஏ கிராஸ் பியில் என்னென்ன இருக்குது? 0,2 0,3 0,4 1,2 1,3 அடுத்து 1,4 ஓகேவா? அடுத்து ஏ கிராஸ் சியில் என்னென்ன இருக்குது? 0,3 ஆல்ரெடி எழுதியாச்சு, அதனால் எழுத தேவையில்ல. அடுத்து 0,5 இல்லை, அதனால் எழுதிக்கிறோம். 1,3 இருக்குது ஆல்ரெடி, அதனால் எழுத தேவையில்ல. 1,5 இல்லை, அதனால் எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம்னா ஈக்குவலாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா செட்டுமே இங்கேயும் இருக்குது. 0,2 0,3 0,2 0,3 0,4 இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஈக்குவலாக இருக்கிறனால எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதிட்டு, எனவே நம்ம சரி பார்க்க தானே சொல்லியிருக்காங்க. கொஷினில் கொடுத்துருக்குறது அப்படியே எழுதிட்டு, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்க சொல்லியிருக்காங்களா? என்பது சரிபார்க்கப்பட்டது. ஓகேவா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் இப்போ எல்ஹெச்எஸ் எடுப்போம். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அதில் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது 2,3,4 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்னது 3,5. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும்னா இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். ஓகேவா? காமனான ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் எது? 3 மட்டும்தான். ரெண்டு இதுலேயுமே இருக்குது. அப்போ 3 மட்டும்தான். இப்போ இது மொத்தமாக கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது 0,1 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா 0,3 1,3. ஓகேவா? அதாவது 0,3 1,3. அடுத்து இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்னால் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருக்கிறது. ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இதில் ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி ஏவோட வேல்யூ என்னது 0,1 கிராஸ் பியோட வேல்யூ என்னது 2,3,4. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா 0க்கு எடுத்தோம்னா 3ஓடையும் பேர் பண்ணணும். 1 எடுத்தோம்னா 3ஓடையும் பேர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 0,2 0,3 0,4. அடுத்து 1 எடுத்தோம்னா 1,2 1,3 1,4. ஓகேவா? இப்போ நம்ம ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 0,1 கிராஸ் சியோட வேல்யூ என்னது 3,5. ஓகேவா? இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா 0க்கு பண்ணோம்னா 0,3 0,5. ஓகேவா? அடுத்து 1 எடுத்தோம்னா 1,3 1,5. ஓகேவா? ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொருதோடையும் பேர் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நம்ம இது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். இப்போ இது ரெண்டையும் மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, அப்படின்னா இதுலேயும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். அதாவது ரெண்டு இதுலேயுமே ஒரே மாதிரி இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ ரெண்டு இதுலேயும் 0,3 இருக்கா? அப்போ 0,3 எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டு இதுலேயும் வேறு என்ன ஒரே மாதிரி இருக்குது? 1,3 இருக்குது.
அப்போ 1,3 எழுதிக்கலாம். ஓகேவா, இது ரெண்டும் தான் காமனாக இருக்குது. ஓகேவா, இப்போ எல்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஆர்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போமா. இதான் நம்ம கண்டுபிடிச்ச எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ், ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால எனவே கொஷினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறணும். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்க தானே சொல்லியிருக்காங்க, என்பது சரிபார்க்கப்பட்டது. ஓகேவா, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பண்ணுவோம். தேர்ட் சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் எடுத்தோம்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு. ஓகேவா, இதை எடுத்தோம்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணுவோம். ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது 0,1 யூனியன் பியோடது 3, 2, 3, 4. ஓகேவா, யூனியன் அப்படின்னா எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே எழுதணும். நம்ம அந்ததையே திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. ஓகேவா, இப்போ ஏல என்னென்ன இருக்குது 0, 1, அடுத்து இதில் என்னென்ன இருக்குது 2, 3, 4. அந்ததையே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகாதனால எல்லாமே எழுதியாச்சு. அடுத்து இது மொத்தமாக கண்டுபிடிப்போம். ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பி இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 0,1, 2, 3, 4 கிராஸ் சியோட வேல்யூ என்னது 3,5 கொஷினில் கொடுத்துருக்குறது. ஓகேவா, இப்போ இதை கிராஸ் பண்ணோம்னா 0,3, 0,5, 0,3, 0,5. அதே மாதிரி 1 எடுத்துக்கிட்டோம்னா 1,3, 1,5. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து பண்ணணும். இப்போ 2 எடுத்தோம்னா 2,3, 2,5, 3,3, 3,5. அடுத்து 4,3, 4,5. ஓகேவா, இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ், அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கிறது. ஓகேவா, இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணுவோம். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது 0,1 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. ஓகேவா, ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா 0 எடுத்தோம்னா 0,3, 0,5. ஓகேவா, அடுத்து 1 எடுத்தோம்னா 1,3, 1,5. ஓகேவா, இப்போ அடுத்து பி கிராஸ் சி கண்டுபிடிப்போம். பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது 2,3,4 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா இப்போ 2 எடுத்தோம்னா 2,3, 2,5. அடுத்து 3,3, 3,5, 4,3, 4,5. ஓகேவா, இப்போ இது தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். இப்போ ரெண்டு யூனியன் பண்ணணும். ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சிலையும் பி கிராஸ் சிலையும் யூனியன்னா எல்லாமே எழுதணும், வந்ததே திரும்ப திரும்ப எழுதக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா, இப்போ ஏ கிராஸ் சியில் இருக்க எல்லாமே எழுதுவோமா. 0,3, 0,5, 1,3, 1,5. அடுத்து இங்கே 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. ஓகேவா, இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சோம். இப்போ அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். 0,3, 0,5, சாரிங்க ஒன்று தப்பாக எழுதியிருக்கோம். 0,3, 0,5. ஓகேவா, இப்போ இங்கே எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, அதனால இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்ஹெச்எஸில் இருக்கிற எல்லாமே இதுவும் இங்கேயும் இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகேவா, எனவே சரிபார்க்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ கொஸ்டினில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷனில் ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி என்பது சரிபார்க்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் என்பது சரிபார்க்கப்பட்டது.
ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.